இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறதான அழகான ஒரு புல்வெளி, மலர்கள் இவ்விதமாக பாருங்கள் எவ்வளவு அழகானவைகளாக இருக்கிறது. அவைகளெல்லாம் பூமியின் சாரத்தினாலே இதோ செழிப்பாகவும் அழகாகவும் கண்ணுக்கு மிகவும் விருந்தளிக்கிற வகையில் இருக்கிறதாக பார்க்கிறோம். ஆகவே தான் பைபிளில் ஒரு வசனம் உண்டு, மலர் வயல்களை பாருங்கள், இதோ மலர்களை நோக்கி பாருங்கள், வயல்வெளிகளை நோக்கி பாருங்கள், இதோ ஒவ்வொரு மலர்களும் அழகாய் இவ்விதமாக ஆண்டவர் உடுத்துவிக்கிறார் என்று சொன்னால், உங்களை கர்த்தர் உடுத்துவிக்காமல் இருப்பது எப்படி என்று சொல்கிறார். ஆகவே இவ்விதமாக மலர்களுக்கு ஆண்டவர் வினோதமாக நிறங்களோடு கூட அழகோடு கூட கர்த்தர் இவ்விதமாக உடுத்து வைக்கும் போது, இவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் நீங்கள். ஆகாயத்தை பார்க்கிலும், இதோ வானமண்டலத்தை பார்க்கிலும், வயல்வெளி மலர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுகிறதினாலே எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும், ஒரு முழம் குறைக்க முடியும். ஆகவே ஆண்டவர் இவைகளுக்கெல்லாம் விசித்திரமான ஒரு அழகை கொடுக்கும்போது, இவைகளுக்கெல்லாம் இதோ உடுத்துவிக்கும் போது நம்மை உடுத்துவிக்காமல் இருப்பாரோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே கவலைப்படாமல் தைரியமாகவே இருப்போம். தேவன் பேரிலே விசுவாசம் வைப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் நீக்குவார். கர்த்தர் மேல் நம் பாரத்தை வைத்து விடுவோம். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வோம். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.